அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 36 இன்ச்சு அளவில் எப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 36 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 9x4 36. அப்போ நம்ம 9 இன்ச்சு இருக்கிறது போல் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போடணும். 9 + 1.5 10.5 இன்ச்சு இருக்கிறது போல் 10.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போடணும். பத்தரை இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போட்டுக்கலாம். இப்போ இதில் அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட பக்காவாக இருக்குது. இருந்தாலும் நான் எல்லா அளவும் உங்களுக்கு சொல்லி கட் பண்ணுறேன். அடியில் சட்டையை இது போல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது போல் பிடிச்சிட்டு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1/4 இன்ச்சு வேணும்னாலும் நீங்கள் 1/4 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை அளந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதனோட அளவு 15.5 இன்ச்சு இருக்குது. 15.5 இதை ஒரு கோடாக போட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் இழுத்து அந்த சட்டையோட உயரத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு அளவு சட்டை வச்சு தைக்கையில் அளவுகள் கரெக்டாக ஷார்ட்டேஜ் விழாமல் இருக்கும். அளவுகள் வித்தியாசப்படாமல் இருந்தால் தான் தைக்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு. 2.25 வைக்கிறப்ப நம்ம 1/4 இன்ச்சு கழுத்து தச்சு நம்மளுக்கு வரையில் 2.25 வரையில் கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு வரும். தச்சு முடிச்சு வரையில் 6 இன்ச்சு வரும். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு. தையல்ல இருந்து கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இது தச்சு வரையில் நம்மளுக்கு 8.5 மேலே தையலுக்கு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 8.5 8.25 இன்ச்சு கழுத்தோட உயரம் வரும். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரிதான், இல்லை நீங்கள் நார்மலாக போட்டுக்கிட்டாலும் சரிதான். இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சாச்சு. கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் 2.25 வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் போடனாலும் போட்டுக்கோங்க, நார்மலாக போடனாலும் போட்டுக்கோங்க. இப்போ 36 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நம்ம 9 இன்ச்சு இருக்கிறது போல் இதை வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல 9 இன்ச்சு இருக்கிறது போல் வச்சுக்கோங்க. வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவும் ஆம்கோலும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகி வரும் பார்த்தீங்களா, அந்த இடம். இப்போ நம்ம இடுப்பை குறிச்சிடலாம். இடுப்பு நம்ம குறிக்கையில் இந்த தையல் இருக்குல்ல, அதில் இருந்து இந்த டாட் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாக வச்சு நம்ம குறிக்கணும். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஃபிட்டிங் காண்டி வர்ற கோடு. இப்போ நம்ம என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு. கழுத்தோட அகலம் 2.25 வச்சு நம்ம கட் பண்ணையில் தச்சு வரையில் 6 இன்ச்சு வந்துடும். இது வந்து தைக்கிறப்ப 3 இன்ச்சு வந்துடும். தச்சு முடிக்கையில் 6 இன்ச்சு வந்துடும். அதை விட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தச்சு வரையில் 6.5 இன்ச்சு வரும். நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு. ஆம்ஹோலோட உயரம் தையலுக்கு எல்லாம் சேர்த்து 6 இன்ச்சு. ஆம்ஹோலோட உயரம் வந்து 6 இன்ச்சு. ஆம்ஹோலோட அளவு வந்து 8 இன்ச்சு. இது 9 இன்ச்சில் வச்சு இந்த கோடு நம்ம போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு தான் வரும். நம்ம இந்த 2 டாட் பிடிச்சி எல்லாம் தச்சு வரையில் அவ்வளோதான் வரும். இப்போ இந்தனோட அளவு வந்து 9 இன்ச்சு வச்சு இந்த கோடை போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். இதில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. நம்ம தைக்கையில் எந்தெந்த அளவுகள் நம்ம கரெக்டாக பிடிச்சி தைக்கணுமோ அதை பார்த்து தைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு இருக்கிறது போல் அந்த துணியை அதிகமாக மடித்து போடுறேன். இந்த இருக்குது பாருங்கள். இதுதானே நம்மளுக்கு அளவு. இதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு அதிகமாக இருக்கிறது போல் மடித்து போகிறேன். 4 இன்ச்சு நீங்கள் வந்து ஸ்லீவோட உயரத்தை வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிவிட்டு மடித்து போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்தும் அளந்து எடுக்கலாம், இதிலிருந்து அளந்து எடுக்கலாம். நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு எப்படி தோது இருக்குமோ அதுபடி நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இருக்குது பாருங்கள். நான் இந்த மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். இது போல் வைக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் இருக்கிறது போல் துணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் வச்சுக்கிட்டு இப்போ பின்னாடி உள்ள அளவு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா முன்னாடி உள்ள அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். டக்குன்னு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஷோல்ட்ரு வந்து நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே தான். அதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்ட்ரு இதே தான். இதில் வந்து ஆம் ஹோல் வந்து அதே அளவு தான். நம்ம இதில் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதே தான். உங்களுக்கு ஆம் ஹோல் வரையெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதில் இருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு அதிகமாக வைங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இருக்குது. இதுதான் நம்மளுக்கு துணியோட அளவு. இதுதான் நம்மளுக்கு துணியோட அளவு. இந்த இருக்குது, இதுதான் துணியோட அளவு. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு இந்த கோடை போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இந்த கழுத்து பகுதிக்கு வந்து இது போல் நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதுதான் நம்ம கழுத்து, முன்கழுத்து வந்து நம்மளுக்கு 6.5 இன்ச்சு. அது குறிக்கிறதுக்காக அந்த கோடு இது போல் குறிச்சிக்கோங்க. இந்த ஷோல்டர் இப்படி குறிச்சிக்கோங்க. ஆம் ஹோல் இப்படி குறித்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த பின்னாடி உள்ள அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் இப்படி மடித்து விட்டுட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. பின்னாடி உள்ள துணியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த இருக்குது பாருங்கள், நான் இப்படி மடித்து விட்றேன் பாருங்கள். இது போல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த இருக்க இது போல் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த இருக்குது 1/2 இன்ச்சு, கரெக்டாக 1/2 இன்ச்சு
கம்மி பண்ணி 1/2 இன்ச்சு மடித்து விட்டுட்டு இது போல் கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த இருக்க இவ்வளோ தான். இப்போ இந்த மட்டமும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த 2 மட்டமும் இருந்தால் தான் உங்களுக்கு முன்கழுத்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான். நம்ம பேக் வரைஞ்சதை எடுத்துருவோம். இப்போ முன்கழுத்து நம்ம வரைய போகிறோம். முன்கழுத்து வரைகிறதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கிடுவோம். இந்த வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதி இந்த இருக்க 4.5 இன்ச்சு வைங்க. அதனால் சட்டையோட உயரம் வந்து 15.5 இன்ச்சு. நம்ம தையலுக்கு எல்லாம் சேர்த்து 17.5 வச்சுருக்கோம். அடியில் வந்து 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். மேலே 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். 2.5. இது போக வந்து சட்டையோட உயரம் வந்து 15. சட்டையோட உயரம் வந்து 15 இன்ச்சு. 15 இன்ச்சு 15ங்கிறப்ப நீங்கள் அதை இந்த சட்டைக்கு வந்து 13.5 வைக்கிறேன் கப் சைஸு. சிலர் வந்து உயரம் கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் 15க்கு கம்மியாகவும் நீங்கள் வைப்பீங்க. 14 சட்டையோட உயரம் 14 அப்படி வைப்பீங்க. சிலருக்கு 12.5 வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த அளவை கணக்கு பண்ணிவிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. தையலுக்கு எல்லாம் சேர்த்து 13.5. இப்போ சைடு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். சைடு வந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். தையலுக்கு எல்லாமே சேர்த்து 6 இன்ச்சு. அதை இப்போ கொஞ்சம் வளைச்சி போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கப் சைஸோட அளவு. இப்போ இந்த இடம் வந்து 4.5. தையலுக்கு எல்லாம் சேர்த்து 4.5. இது தச்சு வரையில் 3.5 இன்ச்சு இருக்கும். கப் சைஸோட உயரம் வந்து 13.5. சைடு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். தையலுக்கு எல்லாமே சேர்த்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். சைடு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். சட்டையோட உயரம் வந்து 15 இன்ச்சு. இதை வந்து 2.5 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கேன். அடியில் 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சுருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். தச்சு வரையில் 6.5 இருக்கும். முன்பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த 1.5 இன்ச்சு அளவு இருக்குது பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட்டுக்காக 1.5 இன்ச்சு அளவு இருக்குல்ல, அதை இது போல் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது போல் வரைஞ்சிக்கோங்க. இது போல் வரைஞ்சி கட் பண்ணணும். இது போல் கட் பண்ணணும். அதனோட அளவு இந்த இருக்குது. இது மாதிரி இருக்கும். முன்னாடி உள்ள குழிபாகம் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதனோட அளவு வந்து முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. இது தச்சு வரையில் 6.5 இன்ச்சு இருக்கும். ஆம்போலோட அளவு வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். கப் சைஸ் 13.5 வச்சுருக்கோம். இந்த சைடு 4.5 வச்சுருக்கோம். இந்த இருக்கு, நான் எழுதியிருக்கேன். இந்த சைடு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது. இந்த துணியை இப்போ எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்ததை 4ஆக மடிச்சுக்கோங்க. ரெண்டாம் மடித்ததை இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சேலையிலேருந்து கட் பண்ண சட்டையை தான் நம்ம இது பண்ண போகிறோம்.
சேலையிலேருந்து கட் பண்ணதுன்னா அடியில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மேலே தைக்கிறனால கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு நம்ம விட்டால் போதும். அளவு சட்டையில் ஒரு ஸ்லீவை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு இந்த இருக்கு, இது போல் விட்டுக்கிடணும். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு ஒன்று போல் 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு இது போல் வச்சுக்கிடணும். வச்சுட்டு இந்த இருக்குது இதுதான் நம்மளுக்கு தையல் இந்த இருக்குது. இதில் தையல் இந்த இருக்குது, அந்த இடத்துல இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம இந்த இதுதான் மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி குறிக்கணும். இதுதான் நம்மளுக்கு இதுதான் தையல் வர்ற இடம். இது வந்து தையலுக்காக நம்ம விடுற துணி. இதை இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக டேப்பெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஈஸியாக இது போலயே இதாக இருக்கா இது போல் வச்சு இந்த தையல் மேலேயே வச்சு இந்த கோடை நம்ம போட்டுக்கலாம். இதுதான் தையலுக்காக உள்ள கோடு. இதுதான் தையல் இந்த வருதா, இந்த கோடை நம்ம போட்டுக்கலாம். இதுதான் தையலுக்காக உள்ள கோடு. இது வந்து ஸ்லீவில் வந்து அடியில் உள்ள கோடு. இந்த அடியில் உள்ள கோடு. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட். இதை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் அதையும் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். தையலுக்காக 1/2 இன்ச்சு வேணும்ல, அதை இப்படி வச்சு போட்டுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கை வந்து கட் பண்ணுறப்ப இந்த இப்போ நம்ம வரைகிறோம் பாருங்கள், கொஞ்சம் சத்தாக இருக்காங்கன்னா கொஞ்சம் இறக்கி வரைங்க. 32 இன்ச்சு அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் லைட்டாக மட்டும் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதை விட அதிகமாக 34 36லாம் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக ஒரு இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு வர்றது போல் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் குழிபாகம் அப்படி கட் பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வரைஞ்சிட்டேன், இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி வர்றப்ப இந்த ஸ்டைலில் இருக்கணும். மடித்து தைக்கையில் இதை வந்து இப்படி இதுதான் முன்பாகம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் முன்பாகம். இதை வந்து இப்படி வச்சு நம்ம தைக்கணும். தைக்கையில் இந்த மாதிரி நம்ம தைக்கணும். இந்த இருக்கா உள்ள குழிபாகம் கட் பண்ண இடம் இந்த இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி வச்சு தைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவு முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த இருக்குல்ல, இந்த அளவை தான் நம்ம அளக்கணும். இந்த இருக்குல்ல, இந்த அளவை தான் அளக்கணும். அதை விட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாகவே வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல வந்து நம்ம துணியை வந்து சைஸ் பண்ணிக்கணும்.
இதில் தையலுக்காக இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம். இந்த இருக்க இந்த இடத்துல நம்மளுக்கு தையல் வரும். அதுக்கு இந்த கோடு மேலே வந்து இந்த இருக்குது தையலுக்கு இந்த இருக்குல்ல, இது அப்படியே நம்ம பிடிச்சா போதும். இந்த இருக்குது, இதில் இந்த வருது, இது அப்படியே நம்ம பிடிச்சா போதும். நடுவில் இந்த இருக்க இதை இப்படி வச்சு கீழே வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே இந்த இருக்கு பாருங்க, இதையே அப்படி குறிச்சிக்கிட்டா போதும். இப்படி குறிச்சிக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. சைடு வந்து கீழே 1/4 இன்ச்சு, மேலே தையலுக்காக இந்த இருக்க இப்படி விட்டால் போதும். இந்த இதுதான் தையல்லேருந்து இந்த அளவு விட்டால் போதும். நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க, 1/4 இன்ச்சு வேணும்னா 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு விடுறீங்களோ அதை கரெக்டாக தைச்சிருங்க. இல்லாட்டனா அளவுகள் வந்து சைடு ஜாயின் பண்ணையில் ஏற்ற இறக்கம் வரக்கூடாது. நீங்கள் 1/4 இன்ச்சு வேணும்னா கரெக்டாக அளந்து கீழே 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு வைங்க. இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன அளவு இருக்குங்கிறதே ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இல்லை நீங்கள் வந்து கப் சைஸ் வந்து தச்சுட்டு பேக் வந்து கரெக்டாக வந்து பின்கழுத்து வந்து 15 வச்சு எல்லாமே மடித்து எல்லாம் தச்சு முடிச்சுட்டு பின்னாடி வந்து இதை எல்லாமே நீங்கள் தச்சு முடிச்சிருங்க. இதையெல்லாம் மடித்து இப்படி தச்சுட்டு இதை இப்படி மடித்து தச்சுருங்க. தச்சுட்டு இதில் வந்து கப் சைஸ் ஃபுல்லாக தச்சுருங்க. தச்சுட்டு இந்த இருக்குது கப் சைஸு இந்த இடத்துல இந்த டாட் போட்ட உடனே இந்த அளவும் இப்படி கரெக்டாக இப்படி வந்துடும். இப்படி கரெக்டாக வந்துடும். இது இப்படி கையில் இருக்கட்டும். இதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த அளவு கனெக்ட் பண்ணி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச்சு தையலுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் தச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உயரம் வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் நான் கொடுத்த அளவுகளே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் என்னென்ன அளவுகள் எடுத்தோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தையலுக்கு எல்லாமே சேர்த்து சைடு வந்து கரெக்டாக 4.5, நடுப்பகுதி கரெக்டாக 3.5, இந்த சைடு ஜாயிண்ட் வந்து 4.5. இப்போ இது வந்து 4.5 இந்த அளவு வச்சுருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்படி போட்டுக்கிடணும். இந்த இடம்தான் நம்மளுக்கு வீப்பெட்டி கொக்கி பெட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக உள்ள அளவு. இதுதான் வீப்பெட்டி கொக்கி பெட்டி வைக்கிறதுக்காக உள்ள அளவு. அதனால நம்ம அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம மாற்றி மாற்றி தச்சிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இருக்குது, இதுதான் வீப்பெட்டி கொக்கி பெட்டி தைக்கிற இடம். நீங்கள் வந்து தெரியலை அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சு தைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துக்கு இது வந்தால் தான் அமைப்பாக இருக்குமேன்ட்டு உங்களுக்கு தன்னாலே தெரிஞ்சிடும். இதுதான் வீப்பெட்டி கொக்கி பெட்டி வைக்கிற இடம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.